இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி இளைஞர்கள், மகளிர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற இந்த நிகழ்வுக்காக கோயம்புத்தூருக்கு வருகை தந்திருக்கிறேன். யார் கூட்டணி பேரம் பேசிட்டு இருக்கா? மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் கட்சியினுடைய உள்கட்டமைப்புகளை பலப்படுத்துகிற பணிகளில் நாங்கள் இருந்து வருகிறோம். அதுபோன்று தமிழர் வாழ்வுரிமை சார்ந்த சிக்கல்களை குறித்து பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், கருத்தரங்களை நடத்தி வருகிறோம். நேற்று தினம் கூட நீலகிரி மாவட்டத்தில் தாயகம் திரும்பிய 2 லட்சம் மக்கள் சுமார் 50 ஆண்டுகளாக நீலகிரி மாவட்டத்தில் சீமா பண்டாரநாயக்கா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்ட 5.5 லட்சம் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட பூர்வீக குடி மக்களுக்கு இதுவரையில் 1 சென்ட் நிலமில்லாமல், வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பிரச்சனைகளை குறித்து நேற்றைய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர்கள் வாழ்வுரிமைக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். அதுபோன்று தமிழீழ மண்ணில் இனப்படுகொலை நடந்து அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை கோர முடியாமல் தமிழ் சமூகம் அங்கு தவிர்க்கிறது. அதற்காக தொடர்ந்து முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்றும் ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் உலக முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி ஒரு தனித்தமிழ் சுதந்திர அரசை உருவாக்கி தர தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் வலுவான நிலையில் இருக்கிற இந்திய அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தலை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் புலம்பெயர்ந்த தமிழர்களோடு சேர்ந்து சர்வதேச அளவில் இதற்கான முன்னெடுப்புகளும் கருத்தரங்களையும் அடுத்த மாதம் கூட இதற்கான ஒரு ஒருங்கிணைப்பையும் நாங்கள் தயார் செய்து வருகிறோம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியல் என்பது வாய்ப்பு கிடைக்கின்ற போது தேர்தல் அரசியலில் போட்டியிட்டு மக்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுப்பது, போராடுவது. அதுவரையில் தமிழ்மொழி, தமிழர் வாழ்வுரிமை, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து களத்தில் பயணித்து வருகிறது. அதான் நாங்கள் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் ஏகமனதாக 2 முறை இதற்காக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் கூட ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. அப்படி கவலை கொள்ளாத ஒன்றிய அரசுக்குத்தான் தமிழக மக்கள் பதிலடியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தமிழகம் தந்தது. இப்போதும் எங்கள் கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது. தற்போது ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி வாரி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்று எந்த ஒரு திட்டமும் இல்லை. இதுவரையில் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலேயே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிறது. புதிய ரயில்வே திட்டங்களுக்கு பணமில்லை. உங்கள் கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணமில்லை. மதுரை மெட்ரோருக்கு ரயிலுக்கு பணமில்லை. இதுபோன்று நீண்ட அகலப்பாதைகளுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. இங்கு தமிழ் சமூகம் சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை நோக்கி ஒன்றிய அரசு 3வது முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நரேந்திர மோடி தமிழ் சமூகத்திற்கு எதையும் கிள்ளி போடவில்லை. ஆதலால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா அரசு அதற்கான விலையை இந்த தேர்தலில் சந்திக்கும். கண்டிப்பாக எதிரொலிக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. ஈழ இனப்படுகொலையின் போது இதே ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் அதை எதிர்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக தமிழ் சமூகம் இங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை. இதையெல்லாம் தமிழர்கள் மறந்து விடுவார்கள், தமிழர்கள் இதையெல்லாம் மறந்து நமக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அது சாத்தியமில்லை. நம்முடைய தமிழ் சமூகம், அறிவார்ந்த சமூகம் கண்டிப்பாக சிந்தித்து நல்லது ஒரு முடிவை நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தருவார்கள். பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சி தமிழர் விரோத இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு, சமத்துவத்திற்கு, சமூக நீதிக்கு, சமநீதிக்கு, சகோதரத்துவத்திற்கு ஒரு எதிரான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த எதிரான அரசியல் இந்தியாவில் பல முனைகளில் அவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் நிச்சயமாக வெற்றியை தேடித் தருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா அப்படி சொன்னதாக எந்த செய்தியும் இல்லை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகிறார். அது அதிமுக தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லுகிற கூற்று. ஆனால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அதிமுகவையே ஓரங்கட்டிவிட்டு வாய்ப்பு இருந்தால் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்கிறார். ஆக இதுவரையில் எடப்பாடி அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்று அமித்ஷா அவர்களும் அறிவிக்கவில்லை, நரேந்திர மோடி அவர்களும் அறிவிக்கவில்லை. ஆக அதிமுகவை தனக்கு இருக்கிற சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற அரசு இயந்திரங்களை தன்னகத்தில் வைத்துக்கொண்டு இங்கு அதிமுகவை பணிய வைக்கலாம் என்று பாரதிய ஜனதா கனவு காணுகிறது. என்னை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு முயற்சி எடுத்த போது எப்படி சுயமரியாதையோடு தன்மானத்தோடு அதை எதிர்கொண்டாரோ எடப்பாடியார் அவர்கள், அதுபோன்று நிச்சயம் அவர்கள் இதை எதிர்கொள்வார்கள் என்பதால் என்னுடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கால் ஊன்றுவதற்கோ அவர்கள் நினைப்பது இங்கு நடத்தி காட்டுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட ஒரு சமதர்ம பூமி தான் தமிழர் நிலம். எல்லா அரசியல் கட்சிகளும், அதை நான் சொன்னது போல எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் கூட்டணி கணக்குகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இல்லை, அது அந்தந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்தந்த கட்சிகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் இதுவரையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது அமைய பெறவில்லை. இல்லை, கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கிற இடத்தில் இருக்கிற திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுடைய கொள்கை அளவில் மாற்றங்கள் வர வேண்டும், அவர்கள் மனதளவில் மாற்றங்கள் வர வேண்டும். அப்போதுதான் அது சாத்தியம். அந்த கட்சியில் கூட்டணியில் இடம் பிடிக்கிற அரசியல் கட்சிகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற இடத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான பதிலை, அதற்கான விட்டுக் கொடுப்பை அந்தந்த தலைமைகள் யார் இந்த நாட்டை ஆள முடியும் என்று கட்டமைப்பு கொண்ட 234 தொகுதிகளிலும் கட்டமைப்பு கொண்ட வலுவான இருபெரும் அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில், ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. ஆக அந்த இருபெரும் அரசியல் தலைமைகளே இதுவரையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம், கூட்டணி கட்சிகளுக்கு உரிய நாங்கள் அதிகார பகிர்வை அளிப்போம் என்று எந்த இடத்திலும் இதுவரையில் தெரிவிக்கவில்லை. ஆதலால் அது தமிழ்நாட்டில் தற்போதைக்கு சாத்தியமில்லை. அது அந்த கட்சியினுடைய முடிவு, அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கு சாதி சண்டைகள் இல்லாமல், மதவெறி மாச்சரியங்கள் இல்லாமல் தமிழ் சமூகம் பன்னெடுங்காலமாக ஒரு பண்பட்ட, ஒரு புரிதலுள்ள, ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறது. இந்த அறிவார்ந்த சமூகத்தில் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதும் சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற இந்த அரசியலும் தமிழர் நிலத்தில் இதுவரையில் எடுபட்டது இல்லை, இனியும் எடுபடாது என்கிற நம்பிக்கையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு பொதுவான அரசியல் கட்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். நீங்களே சொல்லிட்டீங்க சரியில்லாத மாதிரி ஒரு கூற்று இருக்கு அப்படின்னு. எனக்கும் அது சரியில்லாத மாதிரி தான் தெரிகிறது. ஏனால் தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேசி வளர்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக ஒரு காலத்தில் ஒலித்த ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு தன்னுடைய அப்பா மகனுடைய அந்த பிரிவினையின் காரணமாக அந்த சமூக நீதிக்கென்று தொடங்கப்பட்டு சமூக நீதிக்கென்று 21 உயிர்களை துப்பாக்கி சூட்டில் பலி கொடுத்த ஒரு வளர்ந்த ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு அதனுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா மகனுக்குரிய அந்த பிரச்சனையின் காரணமாக இழப்பது என்பது சமூக நீதிக்கு ஏற்றதாக தெரியவில்லை. காரணம், இங்கே சனாதனவாதிகள் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், பல அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் நான் சொல்கிறேன், நேற்றுக்கு உங்களுக்கு தெரியும் இதே கோயம்புத்தூரில் இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் செல்லாத இந்த ஒக்கி புயல், வர்தா புயல், தானே புயல் என்று மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை சந்தித்த போதெல்லாம் வராத இந்த நாட்டுடைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், உள்துறை அமைச்சர்கள், பாரதிய ஜனதா முதலமைச்சர்கள் நேற்றுக்கு கோயம்புத்தூரில் நடந்த ஈஷா நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் அவங்க காத்திருக்கக்கூடிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது. ஆக மதத்தின் பெயரால் எப்படியாவது மக்களை அணிதிரட்டுகிற முயற்சிக்கு அவர்கள் செலவிடுகின்ற நேரங்களை, அல்லது இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் என்று பிரித்தாளுகின்ற அரசியலுக்கு அவர்கள் செலவிடுகின்ற நேரத்தை இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. இங்கே நாங்கள் கச்சத்தீவை மீட்டு தருவோம், நாங்கள் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டாதுன்னாங்க. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இலங்கையை ஆளுகின்ற அரசாங்கம் தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதும், மீனவருடைய படகுகளை பறிமுதல் செய்து பொது ஏலத்தில் அதை விடுகிற ஒரு முறைமை, ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதை கூட தட்டி கேட்பதற்கு லாய்க்கற்ற, தகுதியற்ற ஒரு ஒன்றிய அரசாகத்தான் பாரதிய ஜனதா அரசு இருந்திருக்கிறது. அவர்கள் பட்டேலுக்கு 2000 கோடி செலவு பண்ணி செலவிப்பாங்க. இது போன்ற மத வழிபாட்டு தலங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்குவாங்க. உலகத்திற்கெல்லாம் மூத்த மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ். உலகத்தின் பல்வேறு மொழியில் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிற மொழி தாய்மொழி தமிழ்.
இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி ₹1 இல்லை. ஆனால் பேசப்படாத ஒரு மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கப்படுகிறது. ஆக இங்கே நம்முடைய கீழடி அகழ்வாராய்ச்சி இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. நம்முடைய கொடுமணல் அகழ்வாராய்ச்சிக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. பூம்புகார் அகழ்வாராய்ச்சி தொடங்கப்படவில்லை. இது எல்லாம் தமிழ்நாடு, தமிழர், தமிழுடைய பெருமைகள் உலகளாவிய சென்றடைவதை தடுக்கின்ற ஒரு உள்நோக்கம் கொண்டதுதான். ஆனால் வாயளவில் உதட்டளவில் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு போய் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவார். திருக்குறளை தப்பாக பேச முயற்சிப்பார். ஆனால் இது எல்லாம் வெளி வேஷமே தவிர உண்மையாக தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒன்றிய அரசு நடத்துகிற கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஆரம்ப எல்கேஜி முதற்கொண்டு +2 முடிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் ஒரு பாடமொழியாக கூட தமிழ் மொழி இல்லை. உங்கள் அனைவருக்குமே தெரியும். சிபிஎஸ் பள்ளிகளில் அது மாதிரி இன்னைக்கு எல்கேஜிலிருந்து உயர்கல்வி வரையிலும் ஒரு பாடத்திட்டத்தில் கூட தமிழ் படிக்காமலேயே இன்னைக்கு பட்டம் பெறலாம் என்கிற ஒரு அவலம் இந்த மாநிலத்தில் நிலவுது. ஆக பிரிதொரு மொழி தேசிய இனங்களின் தாய்மொழியை அழித்து முற்றுமுழுமாக இந்தியை திணித்து இன்னைக்கு இந்திக்காரர்களின் திணித்து ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஓட்டுரிமை என்று இன்னைக்கு கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு பல லட்சக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் வருகின்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. ஆக இந்திய நாட்டின் குடிமகன் அனைவருக்கும் வாக்களிக்க வேண்டும், அந்த உரிமை தரப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது தத்தமது மாநிலத்தில் தத்தமது நாட்டுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தத்தமது நாட்டுடைய முதலமைச்சரை தேர்வு செய்கின்ற உரிமைதான் அந்த மாநில மக்களுக்கு வழங்கப்பட வேண்டுமே தவிர புதுவை மாநிலத்திலிருந்து வந்து பணி நிமித்தமாக வாழக்கூடிய அது சமீபத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் இந்த நாட்டில் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு, தமிழர் வேலை, தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக போராடுகின்ற அரசியல் கட்சிகளை அரசியலுடைய தளத்திலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஆக ஒன்றிய அரசு என்பது தமிழர் விரோத, மக்கள் விரோத, வெகுஜன விரோத ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற இடதுசாரிகளால் மட்டுமல்ல விவரம் தெரிந்த அரசியல் புரிதல் உள்ள மக்களாலும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒன்றிய அரசை குறித்தான புரிதல் நிலைப்பாடு. அதான் சொல்றேன், உங்களுக்கு எளிதில் மக்களை தன் பக்கம் கவரணும் அப்படின்னா இப்ப திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு? ஐயோ இந்துக்களை தீபம் ஏற்ற அனுமதிக்கல. அப்ப மிக எளிதாக விமானத்துக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல் போன்று மிக எளிதாக தீப்பற்றக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் மதம் அல்லது சாதி. ஆக அந்த மதத்தையும் சாதியும் கையில் எடுத்து அவர்கள் தங்களுடைய ஆட்சியை இந்திய முழுவதும் நிறுவுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு டூல் தான் மதம். அதைத்தான் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அதைத்தான் பல சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், பல எம்பிக்கள் பட்டவர்த்தனமாக இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறார்கள். அவருடைய குரல் ஒலிக்குது. பல பொது மேடைகளிலே ஒலிக்கிறார்கள். இப்ப மீண்டும் ஒரு திருப்பரங்குன்றத்தை பாபர் மசூதி போன்று ஒரு பிரச்சனையை ஆக்குவோன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய தலைவர் அருமை நண்பர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய ஆழ்மனதில் அது இருக்கு. RSS அஜெண்டாவில் எந்த மசூதிகள் இடிக்கப்பட வேண்டும், எந்த சர்ச்சைகள் இடிக்கப்பட வேண்டும், எது கைப்பற்றப்பட வேண்டும் என்கிற டேட்டாஸை வைத்துக்கொண்டு அவர்கள் பணி செய்கிறார்கள். இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த தேர்தல் அரசியலில் எங்களுக்கு வெற்றி தோல்வி கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் நாங்கள் இது போன்ற ஒரு சமத்துவ, சமூக நீதி, ஒரு பண்பட்ட அரசியலை செய்வதற்கு நாங்கள் அதிலே கவனம் செலுத்தி அந்த பணிகளை நாங்கள் தமிழ்நாட்டில் செய்து வருகிறோம். ஓகே, சமஸ்கிருதம் உலகத்தில் எந்த மக்களாலும் பேசப்படாத ஒரு மொழி. அந்த மொழி இந்திய நாட்டில் எத்தனை கோடி பேர் பேசுகிறார்கள்? தமிழ் உலகத்தில் 12 கோடி மக்களால் பேசப்படுகின்ற ஒரு மொழி. ஆக மக்களால் பேசப்படுகின்ற மொழிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பேசப்படாத வழக்கொழிந்த ஒரு மொழிக்கு தருவது என்பதிலிருந்து அவர் தமிழ் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி பட்டவர்த்தனமாக தெரிய வருகிறது. நாம் தொடர்ந்து போராடுகிறோம். அவர் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் இங்கு உங்களுக்கு தெரியும், இப்போ ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களில் இன்னைக்கு தமிழ் எந்த சலான்களையும் அச்சடிப்பதில்லை.
எந்த விமானத்திலையும் தமிழ் ஒளிபரப்பு இல்லை. ஆஸ்திரேலியாவில் ஒளிபரப்பு இருக்கு, சிங்கப்பூர்ல ஒளிபரப்பு இருக்கு, மலேசியாவில் இருக்கு, இந்தோனேஷியாவில் இருக்கு. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் விமானங்கள் பறக்கின்ற போது தூய தமிழில் அறிவிப்புகள் இருக்கு. ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கிளம்புகிற எந்த விமானத்தில் தூய தமிழ் அறிவிப்பு இருக்கு? ஒன்றிய அரசு நினைச்சா செய்ய முடியாது. ஏன் செய்யல? தொடர்வண்டி நிலையங்களில் இன்றைக்கு இருந்த அந்த எல்லா சலான்களும் இந்த தமிழ் தூக்கப்பட்டிருக்கு. நீ கோயம்புத்தூருக்கு வாங்க, அப்படியே பத்திரிகை நண்பர்கள் போவோம், இருக்கிறாங்க பணி செய்கிறவங்க ஒரு 100 பேரை கணக்கெடுக்கும். 100 பேரில் 80% பேர் வடநாட்டுக்காரர்கள். சென்னை ஆய்கறி பவனுக்கு போவோம் வாங்க, இன்கம் டாக்ஸினுடைய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் 1200 பேர் கடந்த ஆண்டில் எடுத்தாங்க. 1500 பேரில் ஒருவர் கூட சவுத் இந்தியனே கிடையாது, தென்னிந்தியர்களே கிடையாது. இன்னைக்கு பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை போய் பாருங்க, சென்னையில் இருக்கிற டிஆர்எம் வந்து சேலம் ஜிஎம் ஆபீஸ்ல இருந்து அனைத்து அலுவலகங்களில் நீக்கமர வட இந்தியர்கள், குறிப்பாக இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் இன்றைக்கு திட்டமிட்டு அமர்த்தப்படுகிறார்கள். தமிழ் எழுதியே படிக்கவே பேச தெரியாது. அஞ்சல் தேர்வில் 25 மதிப்பெண்ணுக்கு 24 மதிப்பெண் எடுத்து தேர்வு செய்யறாங்க. அதை எடுத்து வழக்கு தொடுத்து அதை நான் தடுத்து நிறுத்தினேன். சென்னையோட ஐஐடி பாலிடெக்னிக்ல 1200 பேர் எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் உட்பட விரிவுரையாளர் உட்பட 1200 பேர் 1150 மேற்பட்டவர்கள் வடநாட்டுக்காரர்கள். தேர்வு மதிப்பெண்ண வடநாட்டு அதிகாரிகளை தேர்வு செய்து செலக்ட் பண்ணி லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது சர்மா, குர்மா, குப்தா, நரேஷன் இருக்கு. அதை பார்த்த பிறகு அதை எடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் மால் பிராக்டிஸ் செய்து அதை செய்தவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டு அந்த தேர்வை நாங்கள் ரத்து செய்தோம். இப்போ என்எல்சியில் எடுக்கிற 1200 இன்ஜினியர் எடுக்கிறாங்கன்னா 90% வடநாட்டுக்காரர்கள். அப்ரண்டிஸ் பண்ணிக்க எடுக்கிறாங்கன்னா 90% வடநாட்டுக்காரர்கள். தமிழை நீங்கள் விழித்துக் கொண்டு நாங்கள் இல்லாவிட்டால் தமிழர்கள் எங்களை நம்ம அப்படியே உயிரோடையே நம்மளை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் ஒன்றிய மாநில அரசு பதவிகளில். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இந்திய நாட்டில் இருக்கிற 90% எம்பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள் அந்த பணி அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இந்திய நாட்டில் 172 தூதர்கள் எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை 80 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் இல்லை, தூதர்கள் இல்லை, பார்லிமெண்ட் செக்ரட்டரிஸ் இல்லை, துறை செயலாளர்கள் இல்லை. ஆக முழுக்க முழுக்க இந்து மதத்தை, அது சனாதன தர்மத்தை தூக்கி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பல நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நான் வந்து சனாதன அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு சொன்னேன்னு சொல்றாங்க. பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஆக உச்சநீதிமன்றம் மிரட்டப்படுகிறது, தேர்தல் ஆணையம் மிரட்டப்படுகிறது, தகவல் ஆணையம் மிரட்டப்படுகிறது. முப்படை இருந்தது, தரப்படை, விமானப்படை, கப்பல் படை, முப்படை தளபதிகளை கலைத்து ஒரே RSS சித்தாந்தம் உள்ளவர்களை முப்படைக்கு தளபதியாக நியமிக்கிறாங்க. இது எல்லாம் திட்டமிட்டு இந்தியாவை ஒரு சர்வதிகார ஆட்சியை நோக்கி பயணிப்பதற்கான திட்டங்களை மிக கச்சிதமாக பாரதிய ஜனதாவும் RSSம் இன்றைக்கு இந்தியாவில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இதை எழுதிய பேசிய பத்திரிகை ஊடக நண்பர்கள், சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய கல்குறிக்கு உள்ளிட்ட பல பேராசிரியர் பெருமக்கள், பல விமர்சகர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலையாளிகள் யார், குற்றவாளிகள் யார் என்று இதுவரை நீதி முன் நிறுத்தப்படவில்லை. ஆக இதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பது இந்திய மக்கள் அனைவருக்கும் தெளிவாக தெரிகிறது. அதிலும் தமிழ் சமூகம் மிக தெளிவாக உணர்ந்த காரணத்தினால்தான் இங்கு அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் முற்றும் முழுமாக அவர்களுக்கு சுழியத்தை தருகின்ற விழிப்புணர்வு பெற்ற மக்களாக தமிழ் சமூகம் மாறியிருக்கிறார்கள்.